Morning Moon. வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரேஞ்சர் 2 இன்டோர் ஸ்மார்ட் செக்யூரிட்டி கேமராவை பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம அவுட் சைடில் நம்ம இருக்கிறதுக்கான டைம் அதிகமாகிடுச்சு. அப்போ நம்ம வீட்டில் ஒரு சில மானிட்டரிங் கேமரா நமக்கு கண்டிப்பாக தேவை. ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சர் இன்டோர் ஸ்மார்ட் செக்யூரிட்டி கேமரா நமக்கு என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி மார்னிங் மூன் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரேஞ்சர் இன்டோர் ஸ்மார்ட் கேமரா மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, இது குழந்தைங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கும், அதாவது வயசானவங்கள நீங்கள் வீட்டில் தனிமைப்படுத்தும் போது, அதாவது என்னென்னா தனிமைப்படுத்தும் போது மீன்ஸ் நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஒரு வயசானவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் 24 hours உங்களால் பார்க்க முடியாது. வேலைக்கு போகிற நேரத்தில் அவங்கள எப்படி நம்ம பாதுகாக்கிறது, அவங்களுக்கு எது தேவை, என்ன ஏது, அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுங்கிறத நம்ம இந்த செக்யூரிட்டி கேமரா மூலமாக நம்ம கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா 2 விஷயம். ஒன்று பேபி மானிட்டருக்கு யூஸ் பண்ணுறாங்க. பசங்க ஸ்கூல் விட்டு வந்த பிறகு சில பேர் நர்சரி கூட அனுப்ப முடியாமல் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தோன்னா அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பசங்க படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டே இன்றைக்கி பசங்களை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இந்தமாரி ஸ்மார்ட் கேமரா வந்துருச்சு. இந்த ஸ்மார்ட் கேமராவில் எது நல்லாயிருக்கும், எப்படி குவாலிட்டியாக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது எல்லா பிராண்டுமே நம்ம பிலீவ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில பிராண்டு எல்லாமே சைனாலேருந்து வர்றதால நம்மளால் அந்தளவுக்கு பிலீவ்னஸ் வர வர கம்மியாகிடுது. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரையும் ஒரு சில இந்தமாரி ஸ்மார்ட் கேமரா ஆப் இஷ்யூவாக இருக்குது. சம்டைம் நெட்வொர்க்கோட பேர் ஆகாது. இந்தமாரி நிறைய ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணும். அப்போ நம்ம காசு கொடுத்து வாங்கின ஒரு பொருள் நமக்கு பயனுள்ளதாக இல்லைன்னா நமக்கு அதிகமாக அந்த பொருள் மேலே கோபம் வரும். நெக்ஸ்ட் டைம் நம்ம வாங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்கணும்னு தான் தோணும். ஏன்னா நம்ம ஒரு பொருளுமே எந்தளவுக்கு கஷ்டப்பட்டு சம்பாரித்து நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், அந்த பொருள் அந்த காசுக்கு ஒர்த்தா என்னன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்தமாரி ப்ராடக்டை யூடியூப்பில் கரெக்டாக நீங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு வாங்குறது உங்களுக்கு அந்த பொருளோட நம்பிக்கையும் வரும், அதோட பயன்களும் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஓகே மக்களே, ரேஞ்சர் 2 இன்டோர் ஸ்மார்ட் கேமரா என்னென்ன இதோட பயன், இது என்னென்னத்துக்கு பயனாகும். இந்த கேமரா பார்த்திங்கன்னா 3 மெகாபிக்சல் 2K H.265 கேப்சர் இது பண்ண முடியும். 2-way டாக்கிங், 360 டிகிரி வியூ, ஸ்மார்ட் ட்ராக்கிங். அதாவது ஸ்மார்ட் ட்ராக்கிங்கிறது நீங்கள் கையால் நீங்கள் ட்ராக் பண்ணாலும் ஹியூமன் போகிறத கரெக்டாக அதுவே ட்ராக் பண்ணும். அந்தளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு விஷயங்கள் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பைரசி மோட், எதோ யார் பார்க்கணும் யார் பார்க்கக்கூடாதுங்கிறத டிசைட் பண்ணுற ஆப்ஷனும் இதில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நைட் விஷன். நீங்கள் நைட்டில் ஒரு பர்சன் போகிறாங்க வராங்க, அவங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்குறதுக்கு நைட் விஷனும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நைட் விஷன் கொடுக்கும்போது அந்த கேமராக்குள்ளேயே ஒரு லைட் இருக்கும். அந்த லைட்டு மூலமாக நைட் விஷனில் யாராவது போனாலும் அதை கரெக்டாக டிடெக்ட் பண்ணும். அதேமாரி மோஷன் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஹியூமன் டிடெக்ஷன். நான் சொன்ன மாரி ஸ்மார்ட் ட்ராக்கிங்கிறது ஒரு ஹியூமன் டிடெக்ஷனும் பண்ணும், அதே டயத்தில் மோஷன் டிடெக்ஷனும் பண்ணும். அதேமாரி அலாரம் ஜோனும் கொடுத்துருக்காங்க, அலாரம் ஃபார் ஷெட்யூல். நீங்கள் ஒரு கேமராவில் நீங்கள் அலாரம் வச்சிட்டிங்கன்னா இந்த கேமராவில் அது கரெக்டாக அங்கே அலாரம் அடிக்கும், அந்த ஷெட்யூலில் நீங்கள் பண்ண முடியும். அதேமாரி சவுண்டு டிடெக்ஷன், ஒரு சின்ன ஒரு வாட்டர் கேன் கீழே விழுந்தால் கூட அந்த சவுண்டை கரெக்டாக டிடெக்ட் பண்ணக்கூடிய கேமராவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அதுமாரி இது ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது, மொபைல் அலர்ட்ஸு, அப்புறம் இது மெமரி கார்டு, அதாவது NVRன்னு சொல்லுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடிலாம் சிசிடிவி கேமரா ஒரு ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோரேஜை NVR தான் முன்னாடி கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். NVR மாரி இதில் SD கார்டு ஸ்டோரேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சுற்றிலும் ஜியோ ஃபங்க்ஷன்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா சரௌண்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதையும் மானிட்டர் பண்ணும். அடுத்தது டிஜிட்டல் ஜூம், இது ஜூம் பண்ணி கூட உங்களால் பார்க்க முடியும், அந்தளவுக்கு இது லென்ஸ் கேப்சர் இருக்குது. ஓகே மக்களே, இந்த கேமரா ரேஞ்சர் 2 நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஓகே மக்களே, நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்லாம் படித்தாச்சு. இந்த கேமரா இப்போ எங்கே கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஆஃபரில் சஃபாரியில் வாங்கினேன்.
அதாவது இந்த கேமரா வாங்குறதோட மெயின் என்னோட மோட்டிவேஷன் எங்கள் அம்மாவுக்காக மெயினாக வாங்கினது. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், வீட்டுக்கு கண்டிப்பாக இந்தமாரி ஒரு செக்யூரிட்டி கேமரா நமக்கு தேவை தான். பெரியவங்க வயசானவங்க இருக்கும்போது இந்தமாரி கேமரா மூலமாக தான் நம்ம மானிட்டரிங்கே பண்ண முடியும். இப்போ அன்பாக்சிங்கில் நம்ம வந்து இது எல்லாமே சைனா ப்ராடக்ட் தான். சைனாவில் வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எல்லா எலக்ட்ரானிக்ஸுமே இன்றைக்கி சைனாலேருந்து தான் வருது. வேர்ல்டு வைடு வந்து சைனா தான் வந்து எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸும் அவங்க டிசைட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி ப்ரொடெக்ஷன் பண்ணி தான் எல்லா வேர்ல்டு வைடு எல்லா இடத்துலையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதே அவங்க தான். அதில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய பிராண்டும் இருக்குது. அந்த விஷயங்கள் வந்து நம்ம ரிவ்யூ பார்த்து தான் வாங்க முடியும். எப்போவுமே இந்தமாரி ஒரு செக்யூரிட்டி கேமரா வாங்கும்போது இந்த பார்கோடை பத்திரமா வச்சுக்கணும். இந்த பார்கோட் மூலமாக தான் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதேமாரி இந்த கேமராவுக்குன்னு உள்ள பார்கோட், இந்த பார்கோடை வச்சு தான் நம்ம எதுவுமே பண்ண முடியும். இதில் இன்ஸ்டலேஷன் மெத்தட் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரூஸை வச்சு நம்ம டாப்லேயே இன்ஸ்டால் பண்ணலாம். ஃப்ளோரில் வால்லே நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுக்காக இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் எல்இடி, அதாவது என்னென்ன ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, எல்இடி, மைக்ரோஃபோன் எங்கே இருக்குது, ரீசெட் பட்டன் எங்கே இருக்குது, மெமரி கார்டு எங்கே போடுறது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மேனுவலில் குயிக் ஸ்டார்ட் கைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. இதில் ரிமோட் வியூ, புஷ் நோட்டிஃபிகேஷன், வீடியோ ப்ளேபேக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மெயின் இந்தமாரி கேமரா வாங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக்ஸு, வாரண்ட்டி கார்டெலாம் பத்திரமா வச்சுங்க. இதில் என்ன இருக்கும், நிச்சயமாக கேபிள் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஒன்றும் இல்லை. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா அடாப்ட்ரு. இது வந்து பவர் அடாப்ட்ரு. மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து இதிலே பவர் பேக்கப்லாம் கிடையாது. பவரோட இன்ட்ராக்ஷனில் மட்டும்தான் இதெல்லாம் ஒர்க் ஆகும். ஏன்னா இந்தமாரி கேமரா வைக்கிறதுக்கு முன்னாடி பவர் சாக்கெட்டு, ஒரு எக்ஸ்டென்ஷன் போர்டு ப்ராப்பராக வச்சுக்கணும். அப்படி வச்சுருந்தா தான் இந்த கேமராலாம் கரெக்டாக நம்ம மானிட்டர் பண்ண முடியும். இது வந்து 2-வே டாக்கிங்கிறதால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கேபிள், அதாவது பவர் கேபிள். இப்போ நம்ம வந்து டாப் வாலில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா அதுக்கு தகுந்தாப்புல ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரில் பண்ணி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்குள்ளே ஹோல்ஸ் உள்ளது தான் இது. இப்போ 4 ஸ்க்ரூஸ் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ட்ரில் பண்ணோன்னா அதை ட்ரில்லுக்குள்ளே வைக்கிறதுக்கு கூடயும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து 360 டிகிரி கேமரா. அதனால் நீங்கள் டாப்பில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட ஈஸியாக உங்களால் மானிட்டர் பண்ண முடியும். எல்லாம் பக்கா பேக்கிங்கு. லென்ஸு தான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பாருங்கள், லேண்ட் கேபிள் கொடுத்துருக்காங்க, லேண்ட் போட்டு. ஆனால் இது ஏன் சி போட்டு கொடுக்காம வேறு ஏதோ போட்டிருக்குன்னு தெரில. இது ஒன்று தான் எனக்கு ரொம்ப ஓல்டு ஸ்டேஜுக்கு போன மாரி ஓல்டு போர்ட்டை கொடுத்து வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக சி போட்டு தான் கொடுத்துருக்கணும். இப்போ அட்வான்ஸ் யூஎஸ்பி போர்ட்டு வந்து இப்போ சி போட்டு தான். ஏன் இதில் வந்து சி போர்ட் இல்லைன்னு தெரில. 5 வோல்ட்டு, 1 ஆம்பியரு, 3.6 mm கொடுத்துருக்காங்க. கன்சூவர் கேமரா. இதுலேயும் ஒரு பார்கோட் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த புக்கில் மிஸ் ஆகிட்டுனா கூட உங்களுக்கு அதில் இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா 360 டிகிரி, அதனால் ஃபுல்லாக ரொட்டேட் ஆகுது. இப்போ மெமரி கார்டு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் இந்தமாரி ஸ்மார்ட் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்படி ஜஸ்ட் லைக் லென்ஸை இப்படி மூவ் பண்ணிங்கன்னா இங்கே மெமரி கார்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே ரீசெட் பட்டனு. இதில் கொஞ்சம் ரீசெட் பட்டன் வந்து நார்மலாக நம்ம பென்சிலோ இல்லை பின்னோ வச்சு புஷ் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து அந்தமாரி இல்லை, நீங்கள் கையாலேயே ரீசெட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஈஸி மெத்தடில் கொடுத்துருக்காங்க. இது வந்து மைக்ரோஃபோனு, இது வந்து லென்ஸு, மேலே வந்து எல்இடி. எப்படி வந்து பவர் வரணும் அப்படிங்கிறது, வரலைன்னா எப்படி தெரியும், அதனால் ஒரு இண்டிகேஷனுக்காக எல்இடி கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸு ஓகே. 2-வே டாக்கிங்க்கு பின்னாடி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் கேமராவில் இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கே தெரியும்.
இப்போ வாங்க கான்ஃபிகர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேபிளை எடுத்துப்போம். இந்த பவர் கேபிளை வச்சு தான் நம்ம கான்ஃபிகரே பண்ண போகிறோம். ஏன்னா இதோட அடாப்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து இந்த அடாப்டர் வச்சு தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஆம்பியர் 5 வோல்ட்டு 2 மில்லி ஆம்பியர் இது எல்லாமே அந்தந்த டிவைஸுக்குன்னு உள்ள பவர் அடாப்டர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். நீங்கள் மாற்றி கீற்றி ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா இது வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனில் இதுக்குள்ளே ஒரு பவர் ஐசி போர்டு இருக்கும், அது வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இப்போதைக்கு அதோட அடாப்டரில் தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயரை கரெக்டாக எடுத்துடுறோம். இது நல்லாவே லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு இவ்வளோ லென்த்தாக கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் எங்கேயாவது டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஈஸியாக இதுக்கு பவருக்கு மட்டும் ஒரு எக்ஸ்டென்ஷன் போர்டோ இல்லை ஒரு பக்கத்துலேயே ஒரு பவர் சாக்கெட்டு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு வந்து இன்னும் பவர் பேக்கப்போடு அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து ரிமோட் ஏரியாவில் எங்கே வேணாலும் கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் பேட்ரி தீர்ந்துருச்சுன்னா அப்போ வந்து பவர் தான் தேவை. அதனால் இது வந்து பவர்லேயே இருக்கிறது தான் பெட்ரு. சிசிடிவியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்மார்ட் கேமராவும் கண்டிப்பாக பவர் வந்து கண்டினியூஸாக பவர் கொடுக்குற மாரி தான் வைப்பாங்க. இப்போது நம்ம வந்து இப்போ பவரில் கொடுக்க போகிறோம். இந்த அடாப்டர்லேயே கனெக்ட் பண்ணி இப்போ பவரில் கொடுக்குறோம். இப்போ நம்ம பவரில் கொடுத்தாச்சு. இப்போது நம்ம மொபைலில் எடுக்க போகிறோம். இதில் வந்து பார்கோடை ஸ்கேன் பண்ணுறோம். அப்போ தான் வந்து ஆப்பு வரும், இல்லைன்னா ஆப்பு நமக்கு டிடெக்ட் ஆகாது. என்னது ஆப்பே டிடெக்ட் இப்போ பாருங்கள் கேமரா ரொட்டேஷன்லேயே இருக்குது. சம்டைம் வந்து இது டிடெக்ட் ஆகலைன்னா நீங்கள் அந்த புக்லேயே உங்களுக்கு வந்து பார்கோடு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். ஏன்னா இதில் சீரியல் நம்பர் இருக்குது, அதை வச்சு ஆப்பை ஈஸியாக நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். மக்களே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண பிறகு இமெயில் அட்ரெஸ்ஸு பாஸ்வேர்டு வந்து 2 டைம் கொடுக்கணும். கரெக்டான பாஸ்வேர்டை நீங்கள் மெமரி பண்ணிவிட்டு ஒரு ரிப்பீட்டட் பாஸ்வேர்டு, அதாவது எப்போவுமே ஒரு அக்கௌண்ட்டில் சைன்அப் பண்ணும்போது இமெயில் ஐடி ஒரு 2 டைம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு அதை எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் நோட்டிஃபை பண்ணி உங்களுக்கு செல்ஃபாக நீங்கள் செக்யூர்டாக வச்சுங்க. ஏன்னா பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா ஒரு வாட்டி ரீசெட் பண்ணணும். இந்தமாரி அக்கௌண்ட் உங்களுக்கு க்ரியேட் ஆன பிறகு இந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு என்னென்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அதுவாகவே ஜென்ரேட் பண்ணிவிடுது. ரிலீஜன் நான் இப்போ வந்து கத்தார்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இமெயில் அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக வந்துடும். இதுக்கப்புறம் இந்த டிவைஸை ஆட் பண்ண சொல்லுது. இந்த டிவைஸில் உள்ள பார்கோடை இப்போ தான் வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், டிவைஸோட சீரியல் நம்பர் எடுத்துக்குது, ப்ளஸ் பார்கோடு வழியாக இந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம். இப்போ இதோட எல்இடியை வந்து ஆனில் இருக்கும், பவர் அப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுது மெசேஜ். கேமரா எல்இடிஸை ஃப்ளாஷ் ஃபார் க்ரீனிங் வித் ஸ்லோலி அப்படிங்குது. ஒய்ஃபை பாஸ்வேர்டை நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா இந்த கேமரா வந்து நெட்வொர்க்கில் கரெக்டாக ஜாயின் ஆகணும். லொக்கேஷன் எனேபிள் பண்ணுங்கள், ப்ளீஸ் எனேபிள் யுவர் லொக்கேஷன் அப்படின்னு கேட்குது. நம்ம இப்போ எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மொபைல் இருக்கிற லொக்கேஷனை ஃபஸ்ட்டு அது சூஸ் பண்ணுது, அப்புறம் ஒய்ஃபை நெட்வொர்க்கை ஜாயின் பண்ண சொல்லுது. இப்போ நம்ம ஒய்ஃபை நெட்வொர்க்கை இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இங்கே இருக்கிற ஒய்ஃபையோட நெட்வொர்க்கோட ஜாயின் பண்ணால் தான் அந்த கேமராவுக்கு இன்டர்நெட் எனேபிள் ஆகும். இப்போ நான் எந்த ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் இந்த ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ண போகிறேன்னா அதோட பாஸ்வேர்டை நம்ம கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் இங்கே உள்ள ஒய்ஃபையோட அக்சஸ் பாயிண்ட்டில் கரெக்டாக வந்து அந்த பாஸ்வேர்டை கரெக்டாக கொடுத்தா தான் அது வந்து கேமரா வந்து நெட்வொர்க்கில் ஜாயின் ஆகும். இப்போ நான் கொடுத்துட்டேன். கனெக்டிங் டு த சர்வர்னு வெயிட் பண்ணுது. ப்ளீஸ் வெயிட் அப்படிங்குது. ஏன்னா அந்த கேமராக்குள்ளே ஒரு ஒய்ஃபை அடாப்டர் ஒன்று இருக்குது, அது வந்து ரிசீவர். டிரான்ஸ்மிட்டருங்கிறது ஒய்ஃபை வந்து நம்ம ரவுட்ரு தான் டிரான்ஸ்மிட் பண்ணுது. இந்த ரிசீவர் என்ன பண்ணணும், நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுற ரவுட்டரோட கனெக்ட் ஆகிறதுக்கு தான் இந்த ஒய்ஃபையோட பாஸ்வேர்டை அது கேட்குது. இது கனெக்ட் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா 95 அதாவது 100 செகண்ட் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண பிறகு தான் இது கனெக்ட் ஆகும். அப்போ தான் வந்து டிவைஸ் வந்து இங்கே வந்து ஆட் ஆகுது. ஃப்ரண்ட் டோரில் வச்சுருக்கீங்களா, கேரேஜில் வச்சுருக்கீங்களா, லிவிங் ரூமில் வச்சுருக்கீங்களா, கிச்சனில் வச்சுருக்கீங்களா, பேஸ்மெண்ட்டில் வச்சுருக்கீங்களா? இப்போ நான் வைக்க போகிறது லிவிங் ரூம்.
அதனால் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் லிவிங் ரூம். இப்போ இதில் வந்து ரிலீஜன், பேபி மானிட்டரிங்கா, இல்லை பெட் மானிட்டரிங்கா, ஹோம் மானிட்டரிங்கா, இல்லை ஷாப் சர்வேலன்ஸ் ஆர் ஃபார்ம் செக்யூரிட்டி. இப்போ வயசானவங்களே நம்ம ஒரு குழந்தை மாரி தான் பார்த்துக்குறோம். அதனால் நான் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் பேபி மானிட்டரிங்னு போடுறேன், இல்லைனா அதர்ஸ்னு போட்டுக்கலாம். டன். ரிலீஜன் வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம கத்தாரில் இருக்கோங்கிறதால கத்தாரை தான் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். இங்கே உள்ள டைமை வந்து இப்போ குவைத்து கத்தார்லாம் ஒரே டைம் தான். இப்போ அக்ரிமெண்ட் மட்டும் நம்ம எனேபிள் பண்ணணும். நமக்கு வந்து பேசிக் ப்ரொடக்ஷனே போதுமானது. இது வந்து பார்த்திங்கன்னா எது ஃப்ரீன்னு பார்க்கணும். நமக்கு இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனேபிள் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக கேமரா கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ கேமராவோட வியூவை பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் கேமரா வியூ எப்படி இருக்குன்னு. கேமரா வியூ வந்து செம்ம கிளாரிட்டியாக இருக்குது. இப்போ நான் தான் இதில் தெரிகிறேன். இது இன்னும் அப் பண்ணணுன்னா எப்படிலாம் மூமெண்ட் பண்ணுறது, அந்தமாரி ஆப்ஷன்ஸ்லாம் எங்கே இருக்குது. ஆனால் கிளாரிட்டி ஓகே. இப்போது இதை மூவ் பண்ணுறத பற்றி நான் பார்க்குறேன். ஏன் இது எதுவும் மூவ் பண்ண முடில? ரொட்டேஷன் எங்கே கொடுத்துருக்காங்க? இது ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஓகே, நம்ம மேனுவலாக தான் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இப்போது பாருங்கள் மக்களே, ஆனால் ரியாக்ஷன் கொஞ்சம் டிலே ஆகுது. இப்போ பாருங்கள் என் பேச எந்தளவுக்கு கிளாரிட்டியாக தெரியுதுன்னு பாருங்கள். செமையாக இருக்குது. கேமரா குவாலிட்டி வந்து அட்ராக்டிவாக இருக்குது. அதாவது 150 ரியால் கத்தார் ரியாலுக்கு இந்த கேமரா வந்து ஒரு ஒர்த்தபுள். அதாவது இப்போ வந்து ஆஃபரில் போகுது சஃபாரியில். இன்னும் கொஞ்ச நாள் போனால் 169க்கு இந்த கேமராவோட லென்ஸ் குவாலிட்டி வந்து அட்ராக்டிவாக இருக்குது. வாங்குகிற காசுக்கு இது ஒர்த்து தான். ஈஸியாக ஆப்லேயும் கான்ஃபிகர் பண்ண முடியுது. அக்கௌண்ட்டில் ஈஸியாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியுது ஆப்பில். அதேமாரி நீங்கள் பார்கோட் ஸ்கேன் பண்ணால் இமிடியேட்டாக வந்து நெட்வொர்க்குள்ளே எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும், அதாவது லோ பேண்ட்வித் இன்டர்நெட் இருந்தால் கூட ஈஸியாக இது நெட்வொர்க்கில் ஜாயின் பண்ண முடியுது. இந்தமாரி சிம்பிள் இன்ஸ்டலேஷனாக இருந்தால் தான் நம்ம ஈஸியாக இந்த சிசிடிவி, ஸ்மார்ட் கேமரா இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தபுளான ப்ராடக்ட். இந்த ரேஞ்சர் 2 இன்டோர் ஸ்மார்ட் செக்யூரிட்டி கேமரா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் பேபி மானிட்டரிங்காவுக்கும் ஒரு செக்யூரிட்டி கேமராவாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ரிவ்யூ நீங்கள் நல்லா பாருங்கள். உங்கள் வீட்லேயும் ஈஸியாக சிம்பிளாக கான்ஃபிகர் பண்ண முடியும். மறக்காமல் நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Morning Moon.